வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். CD3291 சப்ஜெக்ட் கோடுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ கொஷின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1, வாட் இஸ் ADT? Define inheritance, write its types. What is meant by namespaces? Differentiate shallow and deep copying. Unit 2 கான important question. What are the applications of queue? What are the advantages of circular linked list? What are the advantages of doubly linked list? Distinguish array based implementation and linked list implementation. Next, unit 3, what is hash function? What is extendable hashing? Define rehashing. What is collision handling? Next, unit 4 கான important part A question. Differentiate binary tree and binary search tree. ஏதாவது 2 points படிச்சுங்க போதும். Write the advantages of binary heap. What is AVL tree? What is tree traversal? Next, unit 5 கான important part B question. What is in degree and out degree? What is adjacency matrix? What is connected graph? What is cut vertex? Next, part B பார்க்கலாம். Unit 1 கான important questions. What is recursion? Write a Python code to find the factorial of a given number using recursion concept. Recursion என்ன எழுதணும், அப்புறம் factorial of a given number Python coding எழுதணும். இது வீடியோவில் அப்லோட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு லிஸ்ட்டு பண்ணி வச்சுருப்பேன் எல்லா வீடியோஸும். ஸோ அந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போய் பார்த்துருங்க. ஹவு டு அனலைஸ் த ரிகர்சிவ் அல்காரிதம், அதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின் தான். 7-6 மார்க். வாட் இஸ் அசிம்டோட்டிக் நோட்டேஷன்? ஓகேங்களா, அதை பற்றி படிக்கணும். டிவைட் அண்ட் கான்க்யூர் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாமே படிக்கணும். ஸோ இதுவுமே சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். 7 மார்க் 6 மார்க். நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிக்கணும். ஓகேங்களா, அதில் பாப் பண்ணுறது எப்படி, புஷ் பண்ணுறது எப்படி, இதெல்லாமே. அப்புறம் ஒரு ஸ்டாக்கில் எப்படி வந்து அதை வந்து எக்ஸ்பிரஷன் வந்து சால்வ் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் எப்படி வந்து ஒரு இன்ஃபிக்ஸை போஸ்ட் ஃபிக்ஸாக மாற்றுறது, இதை பற்றின எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். வீடியோஸ் பார்த்து படித்து முடிச்சிடுங்க. டிஃப்ரென்ஷியேட் சிங்லி, டப்ளி அண்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர் கியூக்கும் டியூக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கியூவில் இன்சர்ட் பண்ணோம், டெலீட் பண்ணோம், இதெல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். இதெல்லாமே யூனிட் 2 கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3 எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஹேஷிங் கொஷின் வந்துடும், கம்பல்சரி வந்துடும் இந்த கொஸ்டின். டிஃபைன் ஹேஷிங். வாட் இஸ் ஹேஷ் ஃபங்க்ஷன்? கான்செப்ட் ஆஃப் கொலிஷன் ஹேண்ட்லிங். ரீஹேஷிங்னா என்ன, அதோட எஃபிஷியன்சி, இது எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், படிச்சிருங்க. நெக்ஸ்ட் இதிலே வந்து சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது. லீனியர் சர்ச் பண்ணுறதுனா எப்படி, அது பைத்தான் கோடு என்ன, அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். வீடியோவில் என்ன கொடுத்துருக்கணும் இதெல்லாம் அப்படியே அந்த கண்டென்ட்டை அப்படியே எழுதி வச்சுருங்க. எக்ஸ்பிளைன் குயிக் சார்ட் அண்ட் மர்ஜ் சார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். இது கூட அப்லோட் பண்ணிவிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் ஏவிஎல் ட்ரீ அல்காரிதம்னா என்ன, அதோடைய ரொட்டேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, ஓகேங்களா, இதனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இது ஒரு பெரிய கொஷின், இது ஒரு குட்டி கொஷின், ஓகேங்களா. 7 மார்க் 6 மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி கொஷின்ஸ். இன் ஆர்டர்னா என்ன, ப்ரீ ஆர்டர்னா என்ன, போஸ்ட் ஆர்டர்னா என்ன, ட்ரீ ட்ராவர்சலில் இன்சர்ட் எப்படி பண்ணுறது, டெலீட் எப்படி பண்ணுறது, பைனரி ட்ரீயில் ஹீப் சார்ட்னா என்ன. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. வாட் இஸ் டோபாலஜிக்கல் சார்ட்டிங்? கிவ் எக்ஸாம்பிள். டேக்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். டேக் எல்லாமே உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணி விட்டேன் எல்லா வீடியோஸையும், போய் பார்த்துருங்க. எக்ஸ்பிளைன் த அல்காரிதம் ஆஃப் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்ன, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்ன. நல்லா விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுத தெரியணும், அவ்வளோதான். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரிம்ஸ் அல்காரிதம், க்ரூஸ்கல் அல்காரிதம், இது எல்லாமே சேர்ந்து தான் கிரீடி அல்காரிதம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, இது ஒரு சின்ன கான்செப்ட் இது. நெக்ஸ்ட் பார்ட்ஸின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஜிஸ்டாஸ் அல்காரிதம் வரும். அதில் டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது. ஆரோ வச்சு கொடுக்குறது, ஆரோ இல்லாமல் கொடுக்குறது, ரெண்டுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், படித்து முடிச்சிருங்க, ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைமில் பார்க்கலாம். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.